உருளைக்கிழங்கை வச்சு இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் போட்டு விசில் வர விட்டுருங்க. அப்புறம் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு, தக்காளியும் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு, பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து தோலை உரிச்சு நல்லா பொடியாக கட் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சோம்பு கொஞ்சம் குருமிளகும் எடுத்து நல்லா அரைச்சி பொடியாக்கி எடுத்துக்கலாம். அடுத்து எண்ணெய் கேஸை பற்ற வச்சு அதில் ஒரு சட்டி வச்சு சட்டி காஞ்சதும் எண்ணெயும் ஊற்றிக்கிங்க. அடுத்து அந்த எண்ணெய் காஞ்சதும் பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி மூணுமே ஆட் பண்ணிடுங்க. அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதும் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், லைட்டாக சிக்கன் மசாலாவும் போட்டு வதக்கி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி வதங்குற வரையும் வதக்கிட்டே இருங்க. வதங்கினதுக்கப்புறம் நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் அதை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்கு எடுத்து அதில் கொட்டி விட்டுருங்க. கொட்டினதும் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அந்த மசாலாவோட வேகணும். ஸோ அதனால ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்திருக்கிறது தெரியும். அப்புறம் என்ன, தட்டில் சாப்பாடை போட்டு இந்த கிரேவி ஊற்றி நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டு பார்த்தா உப்பு போட மறந்துட்டேன் கைஸ். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன்.